ஸோ இப்போதைக்கு ஆயுஷ் மாத்திரை ஒரு முக்கியமான ஆல்ரவுண்டராக நம்ம சிஎஸ்கேக்கு இருக்க போகிறாரு. நிறைய லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்களை அவுட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இதன் காரணமாக தான் நம்ம சிஎஸ்கே இவரை வந்து பவுலிங்கில் வந்து எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம சிஎஸ்கே இவரை பவுலிங்கில் எடுத்துகிட்டு வந்தால் இவர் என்னென்ன சம்பவத்தை வந்து பண்ண போகிறாரு அப்படிங்கிறத. அடுத்து நம்ம சஞ்சு சாம்சனை பார்த்துருவோம். சஞ்சு சிஎஸ்கே டீமோட வந்து ஜாயின் ஆக போகிறாரு. இது கன்ஃபார்மான அப்டேட் தான். இந்த அப்டேட்டை யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் டுடே தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதம் 15ஆம் தேதி, அதாவது இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அவார்டு ஃபங்க்ஷனில் வந்து கலந்து கொள்ள போகிறாரு நம்ம சஞ்சு. அதுக்கப்புறமா ஸ்டேட்டாக நம்ம சென்னை டீமில் வந்து லேண்ட் ஆக போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபார்மான அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. குறிப்பாக திங்கள் அல்லது செவ்வாய்க்கிழமை கன்ஃபார்மாக சிஎஸ்கே டீமில் வந்து இருக்க போகிறாரு. இவரோட ப்ராக்டிஸை பொறுத்த வரைக்கும் எப்போ லேண்ட் ஆகுறாரோ அன்னையிலேருந்து ப்ராக்டிஸில் வந்து ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபுல் ரெஸ்ட்டில் இருக்கிறதுனால சஞ்சு கன்ஃபார்மாக சிஎஸ்கேல இணைஞ்சதுமே ஒரு தீவிரமான பயிற்சியில் வந்து ஈடுபடுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம சஞ்சு கன்ஃபார்மாக வந்து லேண்ட் ஆக போகிறாரு. இது வந்து கன்ஃபார்மான அப்டேட் தான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம சஞ்சு ப்ராக்டிஸில் என்னென்ன சம்பவத்தை பண்ண போகிறாரு அப்படின்னு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம சஞ்சுவோட வருகையாக இருக்கட்டும், ஆயுஷ் மாத்திரை சிஎஸ்கே அணிக்காக புதிய ரோல், இதை பற்றின கருத்தாக மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க. நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த சஞ்சுவோட வருகை இப்போ நடக்க போகுது. எஸ், நம்ம சஞ்சு சென்னை டீமில் இப்போ ஜாயின் ஆக போகிறாரு. எப்போ ஜாயின் ஆகுறாரு, இந்த அப்டேட்டை யார் கொடுத்துருக்காங்க, சென்னை சேப்பாக்கத்தில் நம்ம சஞ்சுவோட ப்ராக்டிஸாக எப்போ எதிர்பார்க்கலாம், இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும், நம்ம சிஎஸ்கே இளம் வீரரான ஆயுஷ் மாத்திரை சிஎஸ்கே அணிக்காக ஒரு புதிய ரோல் வந்து பண்ண போகிறாரு. அதுக்கான ஒரு தீவிரமான ப்ராக்டிஸ்லேயே வந்து இப்போ ஈடுபட்டு இருக்குதா ஒரு லேட்டஸ்டான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. அது என்ன ரோல், என்ன காரணமாக இப்போ ஒரு தீவிரமான பயிற்சியில் வந்து ஈடுபட்டு இருக்காரு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலாம், லைக்கை கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம ஆயுஷ் மாத்திரையை பார்த்துடலாம். பேட்டிங்கில் செம லெவலில் வந்து ப்ராக்டிஸில் ஈடுபட்டுருக்காரு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ நம்ம சிஎஸ்கே அணிக்காக ஒரு புதிய ரோல் வந்து பண்ண போகிறாரு. இதுக்கு முன்னாடி சுரேஷ் ரெய்னா எப்படி ஒரு ஆல்ரவுண்டராக இருந்தாரோ அதே போல் நம்ம ஆயுஷ் மாத்திரையும் நம்ம சிஎஸ்கே வந்து யூஸ் பண்ண போகிறாங்களாம். அதுக்கான ஒரு தீவிரமான பயிற்சியில் வந்து ஈடுபட்டு இருக்குதா ஒரு லேட்டஸ்டான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஸ்பின் பவுலராக வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. ஒரு ஆல்ரவுண்டர் லிஸ்ட்டில் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருக்கோம். டொமஸ்டிக் மேட்ச்சில் தரமான சம்பவத்தை வந்து பண்ணியிருந்தார். இப்போ ஃபுல் நேரமும் ப்ராக்டிஸில் பவுலிங்கில் வந்து ஈடுபட்டு இருக்கதா ரீசெண்டாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக ஊர்வில் பட்டேல், சர்ஃபராஸ் கான், ருத்ராஜ் இது போன்ற முக்கியமான வீரர்களுக்கு பவுலிங் பண்ணியிருக்காரு. பவுலிங் நெட்டில் வந்து சூப்பராக பண்ணியிருக்கிறாரு.